வணக்கம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திர சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025இல் சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். பெயர்ச்சியானவுடன் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் பல நாளாக இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளையும், நோயாளிகளாக இருந்தால் நோயும் உங்களால் விரட்டி அடிக்கக்கூடிய பல வகையான நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் சனி பகவான் அமரப்போகிறார். இது நல்ல காலம். இந்த நல்ல காலத்தை, நல்ல நேரத்தை வீணாக்காமல் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வேண்டுமென்றால் கிரகங்கள் நல்ல நிலையில் அமர வேண்டும். அந்த வகையில் சனி பகவான் 2025இல் பெயர்ச்சி பெறுவார். பெயர்ச்சி பெற்றவுடன் 2 மாதத்தில் குரு பகவானும் பெயர்ச்சி பெறுவார். இன்னும் சில நாட்களில் ராகு கேது பெயர்ச்சி என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் என்பது கதவை தட்டும். அதுவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முதல் தசா செவ்வாய் தசா, அதற்கு அடுத்ததாக ராகு தசா, அதற்கு அடுத்ததாக குரு தசா, குரு தசா முடிந்தவுடன் சனி தசா, இப்படி தசாக்களாகப்பட்டது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த கிரகங்கள் தசாவை நடத்துகின்றது இல்லையா, அந்த கிரகங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் வலிமை பெற்று இருந்தால்தான் இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படும்போது அதிகப்படியான நற்பலன்களும், இதே கிரகங்கள் பாதகமாக அமைந்துவிட்டால் கெடு பலன்களும் தருவது. எப்பவுமே அதிர்ஷ்டசாலிகளாக யாரும் இருப்பதில்லை. மறைமுகமாக துலாம் ராசிக்காரங்க லட்சாதிபதியாக போகிறீங்க, கோட்டீஸ்வரராக மாற போகிறீங்க, கொடி கட்டி பறக்க போகிறீங்கன்னு பொய் சொல்லக்கூடிய பதிவாக இது இல்லாமல், எப்பவுமே கிரகங்கள் என்பது ஆண்டுதோறும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கும். குரு மாறுறாரா, ஒரு வருஷம், இப்போ 8ல் இருக்கிறார் குரு. 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 8 வகையான கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். ஓராண்டு காலம்தான். அதற்கு பிறகு 9ஆம் இடத்திற்கு வருவார், நற்பலன்களை செய்வார். இது கிரகங்கள் ஆண்டுதோறும் மாறும்போது நடக்கக்கூடிய நற்பலன்கள், கெடு பலன்கள். சனி பகவான் 2½ ஆண்டு காலம் 6ஆம் ராசியில் இருப்பார். 6ஆம் வீடு என்பது போருக்கு போனாலும் வெற்றின்னு சொல்லுவாங்க. இது ஜோதிட ரகசியங்கள். போருக்கு போனாலும் வெற்றி பெறணும்னு கேட்டிங்கனாக்கா 6லே சனி பகவான் வரும்போது நோய், கடன், பகை, எதிர்ப்பு, இந்த 4ஐயும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் தைரியமும் அதற்குண்டான பக்கபலமும், நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், வீடு பிரச்சனையாக இருக்கலாம், நில பிரச்சனையாக இருக்கலாம், கடன் வாங்கி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் எதிரிகளும் எதிர்ப்புகளும் இருந்திருக்கலாம். இப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய காலகட்டம்தான் 2025. இந்த நேரத்தில் ராகு கேதுக்கள் பெயர்ச்சி என்பது கேது பகவான் 11ஆம் ராசிக்கு செல்லுவது, ராகு பகவான் 5ஆம் ராசியில் அமருவது. இந்த 4 கிரகங்களும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிகவும் உதவியாகவும், செய்கின்ற செயலில் வெற்றிகள் கிடைக்கும். இதனால் வரையில் தொழிலில் பல வகையான நெருக்கடிகள் இருந்தால் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். வியாபாரத்தில் உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளோ, தொழிலில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையோ, வியாபாரத்தை வளர்ச்சி இல்லாத தன்மையாக இருந்தால் இனி உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் அனைத்துமே நற்செயல்களாகவே இருக்கும். தொட்டது துலங்கும்.
இந்த நேரத்தில் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதையாவது செய்து உங்களுடைய வாழ்க்கையை, அதாவது 2.5 வருஷம் மட்டும்தான் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பார். அதற்கு பிறகு கண்டக சனியாக கெடுதல் செய்ய ஆரம்பித்து விடுவார். அதற்கடுத்து அஷ்டம சனியாக வந்து பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பார். அப்போது இப்போ தர்றது பார்த்தீங்கன்னாக்கா 2.5 வருஷம் நற்பலன் தரார் இல்லையா? அந்த 2.5 வருஷத்தில் வந்து எதையாவது நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்வதற்காகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை கொடுப்பார். இதையும் நம்ம காப்பாற்றிக்காமல் இந்த நேரத்துலையும் கடுமையாக உழைச்சி நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்காமல் அமைதியாக இருந்துட்டோம்னாக்கா, அதுக்கப்புறம் கண்டக சனியாக இருக்கும்போது எல்லா ஜோதிடரும் சொன்னாங்க, அப்படி வரப்போகுது பணம், இப்படி வரப்போகுது பணம், நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, பிரச்சனைகளை தீர்க்க போகிறீங்கன்னாங்க. எதுவுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிடும். சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் 6ஆம் இடத்தில் இருப்பது 30 மாதம். 30 மாதமும் நற்பலன்களை செய்ய மாட்டார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 30 மாதத்தில் 12 மாதங்கள் புலிப்பாய்ச்சலாக இருக்கும். அதற்கு பிறகு சிறிது சிறிதாக நற்பலன்கள் குறைந்து கொண்டே வரும். 2 ஆண்டு காலம் முடிவதற்குள் அவர் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த பலனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்து விடுவார். எல்லாமே முன்னேற்றம் அடைகிறதுன்றது பல வருஷம் கஷ்டம், பல வருஷம் கடுமையான உழைப்பு, பல வருஷங்களாக போராடி அதற்கு பிறகுதான் வெற்றி என்கின்ற படியில் கால் பதிக்க முடியும். இந்த சூழ்நிலையை அறிந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெறுகின்ற காலமாகப்பட்டது ஒரு யோக காலம். இதனுடன் சேர்ந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னம் ஒன்று இருக்கும். ராசி தான் சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பது சந்திர பகவான், அது ராசி. லக்னம் ஒன்று இருக்கும். அந்த லக்னத்திலிருந்து ஒரு ராசியில் லக்னம் இருக்கா, அந்த ராசி லக்னத்திலிருந்து கணக்கிடும்போது கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கிறதா, உச்சம் பெற்றிருக்கிறதா, கேந்திர திரிகோணம் பெற்றிருக்கிறதா, நட்பு சமமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொண்டாலே அடுத்தது நடக்கப் போவது அதிகப்படியான நற்பலனா அல்லது மத்தியம பலன்களா என்பதை தசாதான் முடிவு செய்யும். யோக தசாக்களாக இருந்துவிட்டால் சனி பகவான் மாறுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு நற்பலன்களோ பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதோ அல்லது நித்தமும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு பதிலடி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் உங்களுடைய சக்தி உயர்ந்துவிடும். இந்த நிலையில் உங்களுக்கு எதிரிகளோ எதிர்ப்புகளோ கடன் தொல்லையோ பிரச்சனையோ கோர்ட்டு கேஸு வழக்கு எதுவாக இருந்தாலும் தவிடுபொடி ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும், தசா நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால். அப்படி தசாவாகப்பட்டது பாதகமாக இருந்தால், தசா பாதகமாக இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எளிய முறையில் மீண்டு வருவதற்குண்டான வழியை தேடினால், எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் எந்த சக்தி வாய்ந்த மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்குன்னு சில கெட்ட நேரம் நல்ல நேரம்னு ஒன்று இருக்கும். இது நல்ல நேரம். சனி பகவான் பயிற்சி பெறுவது, குரு பகவான் பயிற்சி பெறுவது, ராகு கேது பயிற்சி பெறுவது, கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.5 ஆண்டு காலம் நல்ல காலம் சொல்ல முடியாவிட்டாலும் 1.5 ஆண்டு காலம் என்பது கேது பகவான் 11இல் நிற்பது, சனி பகவான் 6ஆம் ராசியில் இருப்பது, குரு பகவான் 8ஆம் இடத்தில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பல வகையான கெடு பலன்களிலிருந்து எந்த கிரகமாக இருந்தாலும் கெடுக்கின்ற கிரகமே கொடுக்கின்ற கிரகமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இந்த அமைப்பு தான். இந்த அமைப்பு கிரகங்கள் என்பது இன்னும் உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வரணும்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வர வேண்டும் என்றால் இன்னும் 30 ஆண்டு காலம் ஆகலாம். சனி பகவான் நன்மை செய்கின்ற 3 ராசிகள் மட்டும்தான், 3ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில். மீதமுள்ள 9 ராசிகளிலுமே கெடு பலன்களை தான் செய்வார். இந்த நேரத்தில்
துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இதை கடுமையான உழைப்பால், அதிகப்படியான உழைப்பால் உங்களுடைய செய்யும் தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இரட்டிப்பான நன்மை என்று சொல்வதை விட 4 மடங்கு நன்மை நடக்கக்கூடிய காலகட்டம் தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் உங்களை சென்ற சில வருடங்களாக எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்து உங்களுக்கு தூக்கம் இல்லாத, நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, வருமானம் இல்லாத, நம்பிக்கையான மனிதர்கள் இல்லையே என்கின்ற பல நாள் கனவு, பல நாள் பட்டு வந்த துன்பங்களிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை தேட வேண்டியது சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய கடமை. இதற்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பொறுமையாக பார்த்தாலே போதும். வெற்றியை நீங்கள் எளிதில் அடைந்து விடலாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்ய போய் ஏதோ ஒரு நன்மை நடந்து அந்த நன்மையை நீங்களும் தக்க வைத்து கொள்ளாமல் எல்லாருமே சொல்கிறது போயின்னு மன கலக்கமோ உங்களுக்கு குழப்பமோ வரக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடிய பதிவு. இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை செய்து பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய செயல்களில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை செய்தால் வெற்றி என்பது உங்கள் பக்கமாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.